இன்னைக்கு நம்ம சப்பாத்தி, ரோட்டி, நான், ஜீரா ரைஸோட வச்சு சாப்பிட்ற மாரி ஒரு பெர்ஃபெக்ட்டான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. அதே நேரத்தில ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியா எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வெங்காயம், கேப்சிகம் பெருசு பெருசா வெட்டி, எண்ணெய ஊத்தி லேசா வதக்கி ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில எண்ணெய் ஊத்தி 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தையும் சேர்த்து நல்லா பொரிஞ்ச பிறகு 1 கப் அளவுக்கு வெங்காயம் பொடியா நறுக்குனது, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி வெள்ளை பூண்டு பேஸ்ட். இதோட பச்சை மணம் போற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கடலை மாவு சேர்க்கிறது கிரேவி திக்காவும், அதே நேரத்தில நல்லா கிரீமியாவும் இருக்கும். அதுவும் சேர்த்து அதோட பச்சை மணம் போனோனே மசாலா பொருட்கள் சேர்த்துக்கோங்க. அதில தயிரும் சேர்த்து நல்லா கலந்துட்டு சேர்த்துக்கோங்க. மசாலா பொருட்கள் எவ்வளவு சேர்க்கணும், என்னென்ன சேர்க்கணுன்றது கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல டீட்டெயிலா குடுக்குறேன். அதே மாரி செஞ்சுக்கோங்க. செஞ்சுட்டு அதெல்லாம் நல்லா கொதி வந்தோனே, வதக்கி வச்சிருக்க வெங்காயம், கேப்சிகமையும் சேர்த்து 2, 3 பெரட்டு பெரட்டிட்டு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டரையும் சேர்த்து மூடி போட்டு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சுட்டு, கடைசியா கை நிறைய பொடியா நறுக்குன கொத்தமல்லியும் தூவி 2 பெரட்டு பெரட்டிட்டு அடுப்ப ஆஃப் பண்ணிருங்க. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான கிரேவிய நாளைக்கே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.